நம்முடைய வாழ்விலே இக்கட்டுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தன்னையும் அறியாமல் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் யார்கிட்ட போவேன், நான் எங்க போவேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி புலம்புகிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ புலம்ப வேண்டாம், உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டு, உன்னதமான கர்த்தரை உனக்கு அடைக்கலமாக கொண்டு அவருடைய செட்டை நிழலுக்குள்ள நீ வருவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன்னதமான கர்த்தரை நீ தாவரமாய் கொண்டபடினால், உன்னதமான கர்த்தரை நீ தஞ்சமாய் கொண்டபடினால், உன்னதமான கர்த்தரை நீ கேடகமாய் கொண்டபடினால் கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்.